ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக நம்ம கேமுக்குள்ளே பைசனுக்கும் அதுக்கப்புறம் எக்ஸமேட்டுக்கும் ஸ்கின் வந்துருக்கு. அந்த பங்கிங் எக்ஸமேட் இருக்குல்ல, அந்த எக்ஸமேட்டை வந்து மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது என்ன ஸ்கின் வந்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைசன், இந்த க்ரீன் கலர் பைசனும் அதுக்கப்புறம் இந்த பங்கிங் எக்ஸமேட் டாப் இதுதான் வந்திருக்கு. இதில் தான் நம்ம ஸ்கின் பண்ணி எடுக்க போகிறோம். எது வந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம வந்து முதல்ல பைசன் வந்து நம்மக்கிட்ட எந்த ஸ்கின்னுமே இல்லை. பைசன் வந்து ஒரு தீம் ஸ்கின் மட்டும்தான், நார்மல் அந்த ப்ளூ கலர் அந்த தீம் ஸ்கின் மட்டும்தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம என்னன்னா பைசனுக்கு தான் ஸ்பின் எடுக்கலாம் அப்படின்ட்டு இதுக்கு தான் நம்ம டைமண்ட் இப்போ ஸ்பின் பண்ண போகிறோம். சரிங்களா? முதல்ல இந்த வந்து நம்ம கேரக்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து இந்த அக்கா கேரக்டர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு கண்ணை போய்ட்டு அன்னைக்கு பண்ணிக்கலாம். முதல்ல வந்து எக்ஸமேட்டு நம்ம டிஓ எக்ஸமேட்டே இருக்குது, கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம எக்ஸமேட்டை விட அந்த பைசனுக்கு தான் ஸ்கின் வேணும். நம்ம டிஓ எக்ஸமேட்டாக இருக்கா பைசனுக்கு தான் ஸ்கின் வேணும். இப்போ அதையும் அன்னைக்கு பண்ணிக்கலாம். பைசன் ஸ்கின்னையும் நான் சொல்கிற டிக்கவுண்டி பண்ணுங்க, ஒன்றுமே சான்ஸ் இருக்குது. போயிட்டு முதல்ல கிளியர் கச்சா ஒரு 4-5 வாட்டி கொடுத்துருங்க. கிளியர் கச்சா 4-5 வாட்டி கொடுத்துட்டு கீயை வந்து சென்ட் ரிப்போர்ட்டுங்க அது ஒரு டைம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு இப்போ உடனே ஃப்ரீ ஃபயர் வந்து வெளியே தள்ளிடுங்க. வெளியே தள்ளிட்டு மறுபடியும் உடனே ஃப்ரீ ஃபயர் உள்ள போங்க. இப்போ ஃப்ரீ ஃபயர் உள்ள போனதும் இப்போ கேம் உள்ள போதா இருங்க. இப்போ 2வது டைம் நீங்கள் மறுபடியும் அந்த கொடுத்தலாம் உடனே ஃப்ரீ ஃபயர் வந்து வெளியே தள்ளிட்டு உடனே கேம் உள்ள வந்துடுங்க. மறுபடியும் ஃப்ரீ சட்டா ஒரு 3-4 டைம் ஃப்ரீ சட்டா கொடுத்துருங்க. கிளியர் காய்ச்சி அது கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கீழே சென்ட் ரிப்போர்ட் அதை ஒரு டைம் கொடுத்துட்டு உடனே அதுக்கப்புறம் நம்ம அந்த ஈவெண்ட் உள்ள போயிடுங்க. ஈவெண்ட் உள்ள போயிட்டு முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணுவோம். கிடையான்னு பார்த்தீங்கன்னா 20 டைம் வந்து ஸ்பின் பண்ணுவோம். நம்மளுக்கு அந்த 2 செகண்ட் எது கிடச்சாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஸ்பின் பண்ணுவோம். கொடுக்காம பார்த்தா இல்லை கொடுக்கல, வெறும் டோக்கன் தான் கொடுத்து விட்டுருவானுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 4 டைம் இருக்கும். அதில் 2 ஸ்பின்னாக போடுவோம். இப்போ 2 ஸ்பின்னாக போடுவோம் அப்படின்ட்டு ஸ்பின் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின் பண்ணியிருப்போம். அதனால் டோக்கன் தான் கொடுப்பாங்க. டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. கொடுங்கன்னு பார்த்தா ஒரு டோக்கன் மட்டும் 1, 2 இந்த மாதிரி டோக்கன் தான் கொடுத்தானுங்க. ஒரு கண்டு ஸ்கின் தரலை. இந்த 2வது ஸ்கின் பண்ணது பாருங்கள். நம்மளோட க்ரீன் கலர் பைசன் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம போயிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிப்பாங்க. உடம்பு கிடைக்குதா க்ரீன் கலர் பைசன் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா பைசன் கிடைக்குதா இல்லை வேறு என்ன கன்று கிடைச்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை டைமண்ட் கிடச்சிச்சுன்னு. நம்மளுக்கு வந்து ஒரு 400 டைமண்டு அந்த க்ரீன் கலர் பைசன் எடுத்துட்டோம். சரி, இந்த மாதிரி இந்த ட்ரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வேலை செஞ்சுன்னா இந்த கண்ணு எல்லாம் எடுத்தீங்க இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எடுத்தீங்க அப்படின்னா. சரி, இப்போ நம்மளுக்கு வந்து அந்த கன்று கிடச்சிருச்சு. சரிங்களா? இந்த க்ரீன் கலர் பைசன் தான் கிடச்சிருச்சு. சரி வாங்க இப்போ போயிட்டு நம்ம அந்த கன்னை எக்யூப் பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸமேட் கிடைக்கல. சரி விடுங்க, எக்ஸமேட் நம்ம டீம் இதே இருக்குது, அதனால் அந்த ஸ்கின் எக்யூப் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கே பைசன் எங்கே இருக்குது? பைசன் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அதோ இருக்குங்க பைசனு. இந்த ஸ்கின்னு கிடச்சிச்சு. இந்த ஸ்கின்னை எக்யூப் பண்ணிக்கலாம். எக்யூப் பண்ணிட்டோம். இந்த ஸ்கின் நல்லா இருக்குது. டபுள் டேமேஜ் ஸ்கின் பாருங்க இந்த ஸ்கின்னுக்கு. கேரக்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். Oh man, I should have finished those deep fried chicken wings from last night. டைமண்டெல்லாம் காலி ஆயிடுச்சு. அந்த ரெட் கலர் பைசன் இடலான்னு பார்த்தோம். அது நம்ம டோக்கன் என்ன பிரச்சனை கேட்குறாங்க. நம்மகிட்ட வெறும் 119 யூனிவர்சல் டோக்கன் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? இப்போ அந்த 119 வச்சு அதையும் நம்மளால் எக்ஸ்சேஞ்சும் பண்ணவே முடியாது. சரி, பார்த்தா எந்த ரிவார்டு அவ்வளோ ஒர்த்து இல்லை. இந்த கன்று பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. டபுள் டேமேஜ், சிங்கிள் அக்யூரசி, அதுக்கப்புறம் ரேஞ்சு வந்து மைனஸு இந்த க்ரீன் கலரு. சரி, அப்புறம் வந்து நம்ம வேறு எதனா கன்னை வந்து ஸ்பின் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா சரி இந்த கடிதான் பார்க்கலான்ட்டு ஒரு 200 டைமண்ட் ஒரு வீட்டில் போட்டுருக்கோம். 200 டைமண்ட் இருக்குது. இப்போ
கண்ணே கடையில் வச்சு அவ்வளோதான் மறுபடியும் தொண்ணூத்தாறு ஒரு ஸ்பின்னாக பண்ணி போனோம் ஸ்பின் பண்ணோம் இதுலேயும் தரல ஒரு டோக்கன் தான் கொடுத்தாங்க ஒரு டோக்கனு நெக்ஸ்ட் ஒரு டைமண்ட் ஸ்பின் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஒரு டைமண்ட் இருக்கிறான்னு ஒரு டோக்கன் தான் பரவாயில்லையா அந்த டோக்கன் கட்டுறதுனா ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூனிவர்சல் டோக்கன் இது வந்து எல்லா எந்த கன் வந்தாலும் நம்ம எடுக்கலாம் நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபோக்கர் எபிஃபைட்டெல்லாம் வருதான் அப்படின்றாங்க அப்படி வந்துச்சுன்னா அதை ஃபோக்கர் எபிஃபைட் எடுக்கணும் அதுக்கு இந்த டோக்கன் வந்து ஏன்னா எப்படியும் ஒரு 5 டோக்கன் கொடுத்துருவாங்க இப்போ I should have finished those deep fried chicken wings from last night. I'm starving. Oh man. I should have finished those deep fried chicken wings from last night. I'm starving.